அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. நாங்க ஃபுல்லா கட்டாதான் எடுத்துக்கோங்க. இங்க வரும் சார். கட்டி கமிஷனர் அவங்க டாக்குமெண்ட்லாம் கொண்டு கொடுத்துருக்காங்க. அவங்களும் கட்டலாம். மற்ற பிளாக்கு எக்ஸப்டியே எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஆவடி கார்பரேஷன் நம்மகிட்ட மட்டும் 25 லட்சம் ரூபா வருமானம் போகுது. சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 குவார்ட்டர் 2 ஆஃப் கட்டணும். நாங்கள் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷமாக ஒவ்வொரு பிளாக்கும் கட்டாமல் இருக்காங்க. பி பிளாக் வந்து 4 வருஷமாக கட்டாமல் இருக்கா. இப்போ வந்து ஆவடி கார்பரேஷனில் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டேன். இப்போ இன்க்ரீஸ் ஆனதுனால வந்து எல்லாருமே 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு ஒரு ரெட்டரேஷன் பண்ணாங்க. நாங்கள் கட்டிட்டோம். எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதோட முடிஞ்சிருச்சு. நாங்கள் என்ன அப்பார்ட்மெண்ட் பண்ணிட்டோம், சேல்டேட் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். அதுல இருந்து யூ ஆர் லைபிள் டு பே ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஃபார் யுவர் பர்టిక్యులர் அபார்ட்மெண்ட். ரைட்டுங்களா? எக்ஸாக்ட்லி. நீ சொல்லி பத்தியா இங்கே தான் கேப். எப்படின்னா நீ கட்டிட்டேன்னு சொல்றீங்க பத்தியா, அந்த டாக்குமெண்ட்டை நீங்க ஒரு அப்புறம் கேளுங்க. நாங்க தான் கூப்பிட்டு வந்தோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அசஸ் பண்ணுங்கன்னு கூப்பிட்டு வந்தோம். மேம் நான் வந்து 10 வாட்டி நான் பர்சனல் டாக்ஸ் கட்டல. ஓகேங்களா? நாங்க வந்து பொசிஷன் எடுத்தது நாங்க ஏன் 17ல இருந்து நாங்க ஏன் கட்டணும் டாக்ஸ்? 2017ல இருந்து உங்களை கட்ட சொல்லி நீங்க என்னைக்கு சேல் டீட் போட்டுருக்கீங்களா அன்னையில இருந்தா நீங்க அது நீங்க கட்டினா தானே மேம் எங்களால டீல் நீங்க 17 இல்ல 19 ஜூன் கட்டல சார் அவங்க. இல்ல பொருள் நீ கட்டிருக்கேன்னு சொல்லல. நான் திரும்பி சொல்றேமா, நீங்க நல்லவங்க தான் கட்டிட்டீங்க. நான் வந்து ஃபர்ஸ்டே பண்ணுவேன். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும், எல்லா ஓனருக்கும் தேவையில்லாததுக்கெல்லாம் ஓனருக்கு எல்லாத்தையும் மைண்ட் போட்டுருக்கேன். அப்போ வந்து இருக்கக்கூடிய 140 பேர் பேசுறது கேளுமா. நீ வந்து ஒரு சிம்பிள் தான். ஒரு பில்டருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, போகும்போது ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகணும். இண்டிவிஜுவல் ஓனருக்கு வந்து அவங்கள்ட்ட கமிட் பண்ணதை பண்ணணும். அசோசியேஷனுக்கு ஓவராலாக பண்ணணும். இண்டிவிஜுவல் ஓனருக்கு என்ன கமிட் பண்ணணும், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து அசோசியேஷன் சம்மந்தப்பட்டதில்லை, இண்டிவிஜுவல் ஓனர் சம்மந்தப்பட்டது. அப்போ நீங்கள் 2019 வரை கட்டின டாக்குமெண்ட் எடுத்து பி பிளாக்ல இருக்கக்கூடிய 140 ஓனருக்கும் இந்த பாருங்க, நாங்கள் 140 ஓனருக்கும் உண்டான பிஎல்டி கட்டிட்டோம். யூ ஆர் ரெடி டு ப்ரொசீட் ஃபார் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். இது என் பேரண்ட் டாக்குமெண்ட் ஃபார் த பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களை யாருமே வந்து கேள்வி போட்டாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா, நாங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எங்களுக்கு வந்துச்சு. வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் கட்டல. ஒரு நிமிஷம் மேடம், ஒரே நிமிஷம். ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்? ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்? வேக்கன்ட் லேண்ட் டேக்ஸ் ஃபுல்லாக கட்டினாங்க, கட்டுவோட்டாங்க. சரிங்களா? நீங்க எல்லாருக்கும் எல்லாமே மொத்தமாக தானே வாங்கினீங்க. அதுக்கப்புறம் கட்டாட்டி எனக்கு இன்னும் பெண்டிங் இருக்குங்க. என்னோட இதில் பெண்டிங் இருக்கு. அதெல்லாம் இங்க பாருங்க, நான் போய் அவங்ககிட்ட பேசினா அவங்க என்ன தெரியுமா கை காமிக்கிறாங்க. இல்ல சார் ஒரு நிமிஷம் அததான் வாங்க பேசுவாங்க. உங்களுக்கு முன்னாடி அவங்க இங்க வந்துட்டாங்க. அவங்க இங்க வந்துட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க ரெடியா கூப்பிட்டு வந்தோம். 2018ல கூப்பிட்டு வந்தோம் மேடம். இன்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃப்ரம் ஆவடி கார்ப்பரேஷன் வந்து ஓகே நீங்க பண்ணதெல்லாம் கரெக்ட்டா இருந்ததுனாக்கா நீங்க டேட் சொல்லுங்க. பேசுவோம் சார். நான் திருப்பி சொல்றேன், பி பிளாக் நீங்க பி பிளாக் வச்சு சொன்னாலும் டேட் இன்னைக்கு ஒரு டேட் உங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட்டோட நாளைக்கு மண்டே சார். இல்ல மேடம், பிஎல்டி கட்டலன்ற இஷ்யூ அவங்க சொல்றாங்க. அந்த இஷ்யூ அவங்க க்ளோஸ் பண்ணி தர சொல்றாங்க. சார் கரெக்ட் சார் கரெக்ட் வர சொல்லுங்க. இண்டிவிஜுவல் ஓனருக்கும் அசோசியேஷனுக்கும் மெயில் போட்டு சரி. ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. பிஎல்டி இந்த இதை நீங்க மண்டே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் மத்த எல்லா விஷயத்துக்கும் இல்ல இருங்க அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். ஒரே இருங்க, முக்கியமான இந்த ஒரு பாயிண்ட சொல்றேன். பேச விடுங்க சார். வீடியோ இருக்கு. நீங்களே ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுவீங்க. காட்டியே சார், நீங்க ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுவீங்க. போய் கூப்பிட்டு வரங்க இருக்கா? டி பிளாக்ல இருந்து காட்டுற சொல்யூஷன்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். அவங்க கிட்ட காட்டுங்க. அப்போ எம்ப்ளாயி கார்டு கிடையாது. எல்லாரும் மீட் பண்ணாரு. சைக்கோ காலையில ஓனர் என்ன விக்கெட் வரா 15 நாள் ஊர் மேல போறா. இவ தேடி போயிட்டு இருந்தா. அங்க போய் நான்
யார் சொன்னீங்க சார் கரெக்ட்னு சொல்றீங்க யூனிஸை விட்டு வித்தியாசம் போடுறாங்க நீங்க லீகலா பேசுறதுக்கு தானே வந்தீங்க. நானும் லீகல் இஷ்யூ தான் நான் பேசுறேன். ஒரு எஃப்ஓபி பார்க்கிங் கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்படி நீங்க பின்னாடி லீகலா கார் பார்க்கிங் கிடையாது. எங்க வேணாலும் கோர்ட்ல கேஸ் போடுங்க. கோர்ட் என்ன சொல்லுது? இல்ல ஏன் குடுத்தீங்க இல்ல ஏன் குடுத்தீங்க எங்களோட இங்க பண்ணுவாங்களா? கோர்ட்ல என்ன ஆர்டர் கொடுத்ததோ எஃப்ஓபி பார்க்கிங் பத்தி ஆர்டர் கொடுக்குறாங்க. பார்க்கிங் கிடையாது. 46 மெம்பர்ஸ் கார் பார்க்கிங் குடுத்துறாங்க சார் குடுத்துறாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு கார் பார்க்கிங் குடுத்துறாங்க வெயிட் பண்ணு கோபப்படாத இல்ல அவருக்கு கொடுத்துட்டீங்களா அதனால அவ்வளவு பேசுறாரு கொடுத்ததுக்கு அவர் பேசுறாரு 2 கார் பார்க்கிங் கொடுத்தீங்களா சொன்ன இடத்துல மார்க் பண்ணி கொடுத்தீங்களா அதுதான் அவர் பேசுறாரு ஏன் ஒரு வீட்டுக்கு 2 கார் பார்க்கிங் பண்றாங்க? பாரு அவங்க விருப்பம் சார் அவங்க இடம் இல்ல இல்ல அது கிடையாது இல்ல அது கிடையாது அது நீங்க இப்ப கேட்கக்கூடாது ஒரு நாள் நீங்க கேட்டுருக்கீங்க நீங்க நான் இருக்கிற ஆளா இருந்தா நான் இருக்க அப்படின்னா நேர்மையான நீங்க ஓடுற கட்டத்துல கட்டளை காணாத இல்லைன்னு தெரியல அது ஒரு போது அந்த நாங்க எடுக்கிறத தரணும் எதை பண்ணோம் நாங்க வெயிட் பண்ணி உங்ககிட்ட கேட்டோம் மெயில் அனுப்பிச்சோம் நல்லா தெரியும் நீங்க 4 பேர் ஒரு நாள் லீவ் அன்னைக்கு வரணும் நீங்க பாருங்க எவ்வளவு இல்ல நம்ம இல்லாம பண்ணிட்டு அப்படி இருக்க ஒரு 10 கார் பார்க்கிங் இருக்குன்னு போது யார் ஹையஸ்ட் அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க கொடுத்தா பரவாயில்ல நீங்க லேட்டா பண்ற நீங்க 35 பேர் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தீங்க அப்ப நீங்க சர்டிபிகேட் பாத்துட்டீங்களா பேசுறேன் எல்லாம் வித்து முடிச்ச பிற்பாடு சரி இது யாருக்குன்னு ஏலம் விட்டாது நீங்க பண்ணிருக்கலாம் இல்ல சார் நீங்களே பேசவே இல்லையா உங்களுக்கு மெயின் பிரச்சனை என்னது யூனிஸ் அந்த இது பேக்கெட் டாக்ஸ் அதுதான் அவங்களுக்கு வீட்டுல பல பலன்னு பத்திட்டு என்ன பண்றது சொல்லி ஆகணுமே யார் டென்ஷன் ஆனாலும் நம்ம டென்ஷன் பாரு சுமதி கோர்ட் கிடையாது வார்த்தைக்கு வார்த்தை பேசுறேன் சரியா ஒரே இல்ல 2019 பேங்க்லாம் வந்து டாக்குமெண்ட் இது வீடியோ கொடுத்துறேன் 2013ல வாங்கின வீடு 2022 எல்லாரும் முன்னாடி பேசுறேன் திருப்பி வந்து என்ன ஒன்றும் புரிஞ்சுக்க சார் மேடம் நீங்க ஹேசலோட லீகலா ரெப்ரசென்ட் பண்ணி இதுக்கான ஆன்சர் லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான் நீங்க கொடுக்குற ஆன்சர் தான் ஹேசலோட ஆன்சர் இல்லையா ஆமா கரெக்ட் அதை அப்படியே லீகலாவே எடுத்துக்கலாமா சார் தமிழ் சார் எடுங்க இவங்க வந்து லீகலோட ஐ மீன் லீகலா ஹேசலோட ரெப்ரசன்டேட்டிவ் சொல்றாங்க இவங்க கொடுக்குற ஆன்சர் தான் கமிட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க அப்ப இந்த கான்வர்சேஷன் செல்லும் இல்லையா செல்லும் கண்டிப்பா செல்லும் சரிங்களா இப்போ வந்து விஎல்டிக்கு நீ சொல்லிட்டா மண்டே அனுப்புறேன்னு சொல்லிட்டேன் அதுல கேப் ஏதாச்சும் இருந்ததுன்னா ஐடி நான் வந்து
டேக்ஸ் இருந்தாலும் நாங்க ஃபில் பண்ணி தருவோம். ஓகேங்களா? ஆனா அதுக்காக நீங்க வந்து 2000 ஒன்று சொல்லிடுறேன். போயிட்டாங்க மேனேஜர் என்ன இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டாக்ஸி வந்து நீங்கள் 2019 வரைக்கும் ஆமா, கட்டியிருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஆவடியிலேருந்து டெப்டி கமிஷனர் வந்து ப்ரோஸ் பண்ணுவாங்க. அவங்களும் என்ன சொன்னாங்க, ப்ராப்பர் டாக்குமெண்ட் எங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி தரோம்னு இருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னா, நாளைக்கு நாங்கள் மண்டே வந்து அப்ரோச் பண்ணி டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய கேப் ஏதாவது பிரிண்டர் சம்மந்தமாக ஹைலைட் பண்ணாங்கன்னா நீங்கள் முடிச்சு கொடுக்கணும். கண்டிப்பா நாங்க முடிச்சு கொடுப்போம். சரிங்களா? அது வந்து உடனே பண்ணணும். அதுக்கு டார்கெட் டேட்டில் உடனே இல்ல, உடனே இல்ல உடனே டேட் சொல்லுங்க. டேட் எல்லாம் சொல்ல முடியாது சார். நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஏன்னா அங்க போய் நான் செக் பண்ணேன். ஏன்னா சார் நீங்க ஏந்துவாங்க சார், நீங்க சார் நீங்க வேணாம் சார், ஏந்துவாங்க சார். நான் சும்மா நான் டென்டேட்டிவ் டேட் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க சார். சும்மா வாய் மண்டே செக் பண்ணி இல்ல மண்டே செக் பண்ணிட்டு ரைட்டிங்ல உங்களுக்கு போடுவேன். ஓரளவு நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க. எனக்கு ரிட்டர்ன்ல வேணும். ரைட்டிங்ல கொடுங்க. ரைட்டிங்ல கொடுங்க. ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் யூ கேன் ரெஜிஸ்டர் இட் ஏன்னா போய் செக் பண்ணேன். 2019 ஜூன் வரை கட்டியிருக்கோம். ஒரே நிமிஷம் சார் நான் பேசிடுறேன் சார். 2019 வரை நாங்க கட்டியிருக்கோம். மீதி என்னவோ நாங்க நெக்ஸ்ட் சொல்லுவோம். அதை நாங்க ஃபில் பண்ணி தருவோம். ஆஸ் பில்டர் அவ்வளவுதான். என்னைக்கு மேடம் நான் முதல்ல போய் செக் பண்ணிக்கிறேன் சார். அங்க என்ன இது ஏது இதுன்னு எல்லாம் எடுக்கணும். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் அசஸ்மென்ட் மஞ்சள்குள்ள வந்து நிலுவையில் இருக்கிறது மட்டும் பாத்ரூம்ல மேல பாத்ரூம் யூஸ் பண்ற தண்ணி கீழே பாத்ரூமுக்கு வருது. அது வந்து ஸ்கின் மேல பட்டு ஸ்கின் அலர்ஜி ஆகுது. ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஃபெட்டாலிட்டி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சார் இதை கேளுங்க, இதை எடுங்க. பாத்ரூம்ல இன்னொருத்தவங்க யூஸ் பண்ற ஒரு கழிவு நீர் வந்து கீழே இருக்கவங்களுக்கு மேல வந்து ஸ்கின்ல படுது. என்னோட 1109ல நான் யூஸ் பண்ற தண்ணி அவங்க ஒய்ஃப் மேல பட்டு ஃபுல்லா ஸ்கின் டிசீஸ், அவங்களுக்கு ஃபுல்லா ஸ்கின் டிசீஸ் ஆகி எங்கெங்கயோ கம்ப்ளைண்ட் பண்ணிருங்க. நான் போராடி எத்தனையோ வாட்டி 10 வாட்டி கேஸ்ல வந்து சண்டை போட்டு ஒருவேளை அவங்க ஒய்ஃப் செத்து நானா யாருன்னு பார்ப்போம். அவங்க ஏதோ ஸ்கின் டிசீஸ் ஆகி ஏதோ அலர்ஜி ஆகி இறந்துட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஒரு இதுல உயிர் போனா விடுவீங்களா? சொல்லுங்க. தண்ணி பாத்ரூம்ல கடைசியா சொல்லிடுறேன். அந்த உயிர் போயிடுச்சுன்னா நீங்க தானே அதை சாப்பிடணும். சொல்லுங்க. சார் பாத்ரூம் நீங்க ஆமா சரி. நீங்க ஆண்டிக்கு ஒரு என்னைக்கு எடுத்தீங்க? நான் ஆண்டிங் ஒரு வந்து 2020ல எடுத்தேன். 2020 உங்களுக்கு மேல உள்ளவங்க மேல உள்ளவர் அவருதான். சரி. கிரவுண்டிங் பண்ணனும்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு கிரவுண்டிங் பாத்ரூம்ல பண்ணனும். அது பேசிக் நெசசிட்டி. ஐயா நாங்க கிரவுண்டிங் பண்றதுக்கு நாங்க வந்து ஊருக்கே போயிட்டோம். எங்க வடபழனிக்கே போயிட்டோம். நாங்க வந்து கிரவுண்டிங் பண்ணுங்க அப்படின்னு நீங்க கிரவுண்டிங் வந்து நீங்க கேட்கல. நாங்க வந்து 100 வாட்டி சண்டை போட்டு கிரவுண்டிங் பண்ணோம். என் பாத்ரூம்ல 3 வாட்டி கிரவுண்டிங் பண்ணியுமே என்னோட பாத்ரூம்ல இருந்து அந்த கழிவு நீர் வந்து கீழே போச்சு. எனக்கு கில்ட்டியா இருக்கு மேம். நான் எனக்கு கில்ட்டியா இருக்கு. என்னால எதுக்கு மொத்தம் இத வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்றது. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எல்லாமே வேற டேர் ஆகும். ரைட். ஒரு வருஷம் என்ன நடக்கும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆசிட் ஊத்துனா அதனால தான் கிரவுண்டிங் பண்ணனும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நார்மலா எல்லா அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் பேசிக் தெரிஞ்சது. நம்ம 5 வாட்டி கிரவுண்டிங் பண்ணி ஊத்துனது வந்து 1109. அவங்களுக்கு வந்து பிடிசிஸ் வந்து அவ்வளவு போராட்டம் பண்ணுவாங்க வந்து மேல. சரி நீங்க தனிப்பட்ட பிரச்சனை போடுங்க. தனிப்பட்ட பிரச்சனை நீங்க எவ்வளவு இருக்கோம். மெயில்ல போட்டு நான் மெயில்ல வந்து ஏகப்பட்ட வாட்டி கம்ப்ளைண்ட் பண்றோம். மெயில்ல போட்டோம். இன்னும் உங்களுக்கு சீட் நிக்கல. ஐயா நீங்க சொன்னா சரி. ஃபர்ஸ்ட் வந்து அதே பில்டராக நீங்க போடுறதுக்கு அதுக்கு நாளை வரை வந்து கெடு வந்து வேணும். சரிங்களா? ஆனால் நீங்க சொல்லி நான் போய் செக் பண்ணி சொல்றேன். நீங்க அடுத்த புதன்கிழமை வரைக்கும் வச்சுக்கோங்க டைம். அதுக்குள்ள எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க. நாளைக்கே மீட் பண்றதுக்கு நீங்க செக் பண்றது நாளைக்கு பண்ணுவீங்களா? மண்டே பண்ணிக்கலாம். மண்டேவே மண்டே வந்து வில்லிங்னஸ் வந்து எனக்கு வெங்கடேஷ்
ஓகே அது என்ன அசஸ் எடுக்கணும் மார்னிங் அத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு கம்பேர் எவ்ரி திங் நான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் அந்த க்ரௌட் முன்னாடி சொல்லிட்டு ஐ எம் ரீசன் பையர் இல்லை அதுவும் கேட்பேன் சார் அதுவும் கேட்பேன் பிகாஸ் யூ ஸ்டோன் அப் யுவர் ப்ராப்பர்ட்டி எவ்ரி பிஃபோர் த க்ரௌட் இட் வில் மேக் சென்ஸ் they will also have trust on you when you're calling the next time every year because it has happened 4 times now it's the 5th time now she's going to say something she has to answer before the crowd I'll answer in writing. Is that writing okay? சார் நீங்க ஏந்துறீங்களா இல்ல நான் போய்டுவேன் sir this is a support that we want to தைரியமா இருந்தா முன்னாடி சொல்லுங்க சார் ஏன்னா நம்ம உங்க இதெல்லாம் பண்ண போறோமா sir this is not an individual cause பாயிண்ட வந்து ரெக்கார்ட் பாயிண்ட் வேணா ரெக்கார்ட் பண்ண வேணாம் ரெக்கார்ட் பண்ணலாம் 100 ரெக்கார்ட் நான் தரேன் முன்னாடி பண்ணதா sir this will not work out in the court of law sir you make up to speak before சும்மா உட்கார்ந்து நீங்க ஏந்து வரீங்களா இல்லையா சரிங்க மேடம் ஏந்து வரலனா நான்